தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி சார் பார்க்குறீங்க? யாருக்கு சாதகமாக இருக்கும்? ஏன்னா வழக்கம் போல் ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்கும்னு சொல்லப்படாலும், ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியும் நிறைய விமர்சனங்கள் ஒரு விமர்சனமும் கிடையாது. 22 வருஷமா இங்கே நடக்கிற கூத்து கேவலமான ஒரு அரசியல் நடக்குது. துட்டு கொடுத்து தான் ஜெயிப்பாங்க. கருணாநிதியை ஜெயலலிதா ஆட்சியில் இடைத்தேர்தல் தான் தோற்று போவார். கருணாநிதி ஆட்சியில் ஜெயலலிதா இடைத்தேர்தல்னா அவங்களும் தோற்று போவாங்க. ஏன்னா பணம் ஒரு ஓட்டுக்கு 10,000 20,000 வரைக்கும் கொடுப்பானுங்க. 2003 மார்ச் சாத்தாங்குளம் இடைத்தேர்தலேருந்து இந்த கேலி கூத்து 22 வருஷமாக அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அதனால் கவலையே வேணாம். ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். அங்கே வாக்காளர்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா போன தடவை பட்டி ஃபார்முலான்னு வச்சு கொடுத்தாங்க. இந்த தடவை என்ன ஃபார்முலா பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஒரு ஓட்டுக்கு லாஸ்ட் டைம் 10,000 15,000 போச்சு. இந்த தடவை விலைவாசி ஏறி இருக்குது, கூடவே போகும். ஓகே, ஒருவேளை இந்த இடைத்தேர்தலை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு கேவலமான காரியம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா மக்களை சோத்தால் அடித்த பிண்டங்களாக அந்த ரெண்டு கழகங்களும் திமுகவும் அண்ணா திமுகவும் மாற்றி 22 ஆண்டுகள் ஆகின்றன. கடைசியாக இடைத்தேர்தலை எதிர்க்கட்சி ஜெயிச்சது 99 கருணாநிதி கவர்மெண்ட்டில். அதிமுக அன்றைய உறுப்பினராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் ஜெயிச்சார். அதுக்கு பிறகு இந்த 22 வருஷத்தில் இந்த 19 பார்லிமெண்ட் எலெக்ஷனோடு சேர்ந்து நடந்த 22 எலெக்ஷனில் திமுக ஒரு 13 சீட்டு ஜெயிச்சது. அது ஜெனரல் எலெக்ஷனோடு சேர்ந்து நடந்தது. அது மற்றபடி இடைத்தேர்தலில் ஒரு சீட்டு கூட ஜெயிச்சது கிடையாது எவனும். ஆனால் இதை இந்த இடைத்தேர்தலை பற்றி பேசுகிறதே அபத்தமானது. ஏன்னா ஒரு ஓட்டுக்கு 15,000 20,000 கொடுக்க போகிறானுங்க. ஸோ இதில் அதிமுக கலந்துக்குமா அப்படிங்கிற ஒரு கலந்துக்காமல் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனால் அங்கே ரேட்டு குறையும். இப்போ அவங்க மக்கள் நீங்கள் ஏடிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணால் எங்களுக்கு ரேட்டு கூடன்னுவாங்க. இப்போ ஈரோடு கிழக்கில் 15,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. அது விக்கிரவாண்டியில் குறைஞ்சி தான் போச்சு. எனக்கு தெரிஞ்ச அனைத்து எதிர்க்கட்சிகளும் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். அப்போ தான் மக்களுக்கு போகிற காசு குறையும், திமுகவுக்கு செலவு மிச்சமாகும். ஏன்னா திமுக அடுத்த எலெக்ஷனில் செலவு பண்ணுறதுக்கு பணம் தேவை. அதனால் இந்த இடைத்தேர்தலை எதிர்க்கட்சிகள் எல்லாம் பாய்காட் பண்ணிச்சுன்னா திமுகவுக்கு நல்லது. ஆனால் மக்களுக்கு திண்டாட்டம். திமுக கொண்டாட்டம், மக்களுக்கு திண்டாட்டம். ஓகே, அதான் இன்றைய அரசியல். ஏன்னா இதில் விக்கிரவாண்டி அவங்க ஏற்கனவே வேண்டான்னு புறக்கணிச்சாங்க. அப்படிங்கிறப்போ இங்கேயும் புறக்கணிச்சாங்க அப்படின்னா அது அதிமுக கொஞ்சம் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. 2006, 2011 கருணாநிதி கவர்மெண்ட்டில் 11 இடைத்தேர்தல்களை திமுக தொடர்ந்து ஜெயிச்சுது. அதுவும் கடைசி இடைத்தேர்தல் பெண்ணாகரத்தில் அதிமுகவுக்கு டெபாசிட் போச்சு 2010. அடுத்த வருஷம் 11 நடந்த பொது தேர்தலில் எதிர்கட்சியாக கூட திமுகவால் வர முடியல. 23 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. 23 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. அதே மாதிரி 2011, 21 அந்த ஜெயலலிதா செத்த பிறகு நடந்த 19ஓடு சேர்ந்து நடந்த இடைத்தேர்தலில் தான் திமுக 13 ஜெயிச்சுது. அதை தவிர எல்லா இடைத்தேர்தலையும் திமுக காலி. இது ஒரு பேட்டர்னாகவே வந்துடுச்சு. ஏன்னா மெட்டிகுலஸாக எல்லா மந்திரியும் போய் அங்கே உட்காருவான். ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன தேவையோ அதை கொடுப்பான். 5 ஓட்டு இருந்ததுன்னா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் போவோம். 10 ஓட்டுக்கெல்லாம் மேலே போச்சுன்னா ஹோல்சேல் பர்ச்சேஸ் லட்சக்கணக்கில் கொடுக்குறானுங்க. அதனால் இது ஒரு இந்தியாவிலே இந்த ஃபினாமினா எங்கேயுமே கிடையாது. இந்த இடைத்தேர்தலை பற்றி பேசுகிறது ரொம்ப ஒரு அறிவிலித்தனம். முட்டாள்கள் தான் இந்த இடைத்தேர்தலை பற்றி பேசுவாங்க. 22 வருஷமாக இங்கே நடக்கிற அட்டூழியத்தை பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச அறிவு இருக்கவன் இதை பற்றி பேச மாட்டான். இதில் ஏன்னா ஈரோடு மேற்கு அதிமுக கொஞ்சம் அவங்களுக்கான களமாக இருக்கு. இதுதான் இவ்வளோ நேரம் நான் சொல்கிறேனுங்க. அந்த பார்ட்டி பழைய ஸ்ட்ரக்சரு, களம், வளம் இதெல்லாம் பேசுகிறதே வேஸ்ட்டுங்க. நீங்கள் அவங்களோட கம்ப்ளீட் கோட்டையாக இருந்தால் கூட அங்கே பரம்பரை அண்ணா திமுக ஓட்டே திமுகவுக்கு போடுவான். ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாயிலேருந்து 20,000 வரைக்கும் கொடுப்பான். மெட்டிகுலஸாக கொடுப்பாங்க. மொத்தமே 2 லட்சம் ஓட்டு 60% தான் போலாமும். 1,20,000 ஓட்டுன்னா 80,000 ஓட்டர்ஸு ஒரு ஓட்டுக்கு 10,000லேருந்து 15,000 வரைக்கும் கொடுக்குவோம். மெஸ்மரைஸ் பண்ணிவிடும். ஜனங்களும் இடைத்தேர்தலில் ஒரு மாதிரியும் ஜெனரல் எலெக்ஷனில் ஒரு மாதிரியும் தான் போடுறாங்க. அதனால் இது அதிமுக கோட்டை, அவனுக்கு வீக்கு, இப்படி பேசுகிறதே ரொம்ப அபத்தமானது. முழுக்க பணம் விளையாடுற தேர்தல். எலெக்ஷன் கமிஷன் திரும்ப தேர்தலை ரத்து பண்ணால் இவங்களுக்கு புத்தி வரும். செய்ய மாட்டான் எலெக்ஷன் கமிஷனு. இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்னத்துக்கு எலெக்ஷனு? எப்படியும் கொண்டு போய் அங்கே ஒரு 50 கோடியிலேருந்து 100 கோடி செலவு பண்ணுவானுங்க ஜெயிக்கிறதுக்கு. ஓகே, 100 கோடி செலவு பண்ண தான் போகிறாங்க. போன தடவை பட்டி ஃபார்முலா, இந்த தடவை என்ன ஃபார்முலா வரப்போகுதுன்னு தெரியல. ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ உங்களுக்கு. ஆகவே இந்த இடைத்தேர்தல்களை பற்றி நாம் பேசுவது என்னை பொறுத்தவரையில் அபத்தமானது. இது எந்த அர்த்தமும் கிடையாது. இதுக்கு உடனே திமுகவோட தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் பத்திரிகையாளர்களும் மார்த்தட்டிக்கலாம். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. நாங்கள் பார்த்தியா இப்போ மின் கட்டணம் உயர்வு, அந்த கட்டணம் உயர்வு, இந்த கட்டணம் உயர்வு, பார்த்தியா நாங்கள் 70,000 ஓட்டு 1 லட்சம் ஓட்டில் ஜெயித்தோன்னு. இது எப்படி நீ ஜெயிச்சன்றது தெரியும். உடனே இன்னொன்று இப்போ பிளேட்டை திருப்பி போடுவானு. நீ அப்போ மக்களை இழிவுபடுத்துறியானு. ஆமாம், மக்களே போல்வர் கைவர், எனக்கு ஓட்டுக்கு துட்டு கொடுக்கலன்னு மக்களே சாலை மறியல் பண்ணுறாங்க. ஏன்னா இவனுக்கு 2 கழகங்களும் மக்கள் அந்த அளவுக்கு பழக்கப்படுத்தி வச்சுட்டாங்க. ஓகே, 2 பேருமே ஆரம்பித்தது ஜெயலலிதா, அதை முன்னால் எடுத்துகிட்டு போனது திமுக.
இப்போ மாறி மாறி 2 பேரும் யார் ஆட்சியில் இருந்தாலும் இடைத்தேர்தலில் எவனாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, எந்த கொம்பனாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. சிஸ்டம் அந்த மாதிரி. ஒட்டுமொத்த நிர்வாகமும் அங்கே தான் இருக்கும். ஒரு தெருவுக்கு ஒரு மந்திரி இருப்பான், ஒரு ஓட்டுக்கு 10,000 இந்த 20,000 வச்சு கொண்டுவான். ஆகவே இது கிடையாது அளவுகோல். இது எலெக்ஷன் கமிஷன் வந்து எவ்வளோ தூரம் செயலிழந்து போய்விட்டது என்பதற்கு இது உதாரணம். ஈரோடு பட்டி ஃபார்முலா அப்போ ஈரோடு கிடைத்ததில் ரத்து பண்ணியிருக்கணும். எப்போ நடந்தாலும் இப்படி தான் நடக்கும்வாங்க. ஒவ்வொரு தடவையும் ரத்து பண்ணு. 3 தடவை ரத்து பண்ணினா 4ஆவது தடவை பணம் கொடுக்க துட்டு இருக்காது அவனுக்கு, ஒழுங்காக இருப்பான். நீ ஒவ்வொரு தடவையும் அவனுங்களை விட்டுடுற. ஜெனரல் எலெக்ஷனில் 200 ரூபானா பை எலெக்ஷனில் 20,000 20,000 வரைக்கும் போகுது ஒரு ஓட்டுக்கு. இல்லைன்னு சொல்லுங்கள் அவனுங்களை. எல்லாம் லட்டில் மூக்குத்தி வச்சு இந்த அம்மா கொடுத்தாங்க 2005 கரெக்டாக 20 வருஷத்துக்கு முன்னால். 2004 ஏப்ரல் மே பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அதிமுக 0, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸில் 0, திமுக காங்கிரஸ் இடதுசாரி விசிகா நாட் விசிகா 2 இடதுசாரிகள் காங்கிரஸ் பாமக மதிமுக திமுக அலையன்ஸ் 40க்கு 40, ஏடிஎம்கே ஜெயலலிதா பிஜேபி அலையன்ஸ் 40 சைபர். இது வந்து 2004 ஏப்ரல் மே. 2005 8 மாதம் பொறுத்து கரெக்டாக பிப்ரவரி மாதம் கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரத்தில் எலெக்ஷன். லட்டில் மூக்குத்தி வச்சு கொடுத்தானுங்க, போலீஸே கொடுத்தது. அன்றைக்கி இருந்த ஒரு பெரிய அதிகாரி அவர் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் போலீஸ் பெட்டாலியன் போலீஸ் இருப்பான்ல, அவனை அதிமுக கரை வேஷ்டி கட்டிட்டு இவனுக்கு தான் போய் லட்டு இஷ்யூ பண்ணாங்க. ஓகே 2 சீட்டு ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. அந்த அம்மாவை லட்டு கொடுத்தாங்க ஸ்வீட்டு, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் போயஸ் கார்டனில். ஓகே 2006-11 திமுக கருணாநிதி கவர்மெண்ட்டில் தான் திருமங்கலம் ஃபார்மில் அடின்னு அவங்க அடிச்சு தூக்குனாங்க ஒரு ஓட்டுக்கு 2000 வரைக்கும். ஓகே ஸோ இது அப்படியே 11 திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல. அதனால் அளவுகோல் இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தல்கள் தமிழ்நாட்டில் அராஜகத்தின் அட்டூழியத்தின் பஞ்சமா பாதகத்தின் உச்சகட்டம். இதை பேசுறது வேஸ்ட்டு. கடைசியாக நம்ம பார்த்தது ஈரோடு கிழக்கு. இதில் வந்து ஒளிவு மறைவும் இல்லை இந்த கட்சிகளுக்கு. ஓப்பன் டிஸ்ட்ரிபியூஷன், ஓப்பனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணானுங்க. ஒரு கட்டத்தில் 15,000 20,000 வரைக்கும் ஒருத்த அந்த லேப்டாப்பு அந்த பாம் டாப்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க பசங்களுக்கு. இல்லைன்னு சொல்லுங்கள். எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் வந்தது. எலெக்ஷன் கமிஷன் என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு கையை விரிச்சான். ஏன்டா ரத்து பண்ணலான்னா எப்போ நடந்தாலும் இப்படி தான் நடக்கும்ன்றோம். வெக்கக்கேடான பதில் இல்லை. நீ ஸ்டாப் பண்ணு, கேன்சல் பண்ணு, கோர்ட்டுக்கு போவான், சொல்லு எவிடன்ஸோட. இன்னொரு தடவை போடு எலெக்ஷனை, இன்னொரு தடவை கொடுப்பான், இன்னொரு தடவையும் ஸ்டாப் பண்ணு. இந்த மாதிரி 3 தடவை பண்ணா 4 தடவை பண்ணா டயர்ட் ஆகிடுவான். நீ அதை செய்கிறத விட்டுட்டு இது இடைத்தேர்தலை நடத்த வேணாம், ஒன்லி ஜெனரல் எலெக்ஷன் தான். ராம்தாஸ் சொல்கிற மாதிரி இடைத்தேர்தலில் எவன் நின்று தோத்தானா அவனுக்கே கொடுத்துரு. ஸோ பட் ஆனால் அதே மாதிரி தான் இப்போ என்னென்னா விஜயும் சொல்லியிருக்காரு இல்லையா, நான் வந்து இந்த இடைத்தேர்தல் நிற்க அவர் தெளிவாக இருக்காங்க. ஜெனரல் எலெக்ஷன் தான் குறி வைக்கிறார் அவர். ஏன்னா அவருக்கு இந்த டைனமிக்ஸ் புரியுது. இடைத்தேர்தலில் எந்த கொம்பனாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சொல்கிறேன், எவனாக இருந்தாலும் இங்கே ஜெயிக்க முடியாது. பட் ஒரு புதுசாக ஆரம்பிச்சிட கட்சிங்கிற புதுசாக இருக்கும், குறைஞ்சபட்சம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணுங்க. இங்கே நடக்கிறது வந்து பாவ காரியம் நடக்குதுங்க. ஓகே பாவ கணக்கு ஏறிக்கிட்டே போகுது நாளுக்கு நாள். எல்லா கட்சிக்கும், திமுக மட்டும் நான் சொல்ல, ஆளுங்கட்சினால அவங்க கணக்கு கொஞ்சம் கூடுதலாக ஏறுது. எந்த கொம்பனாக இருந்தாலும் இடைத்தேர்தலில் ஜெயிக்க முடியாதுங்க. திமுகனா திமுக தான், அதிமுகனா அதிமுக தான். அதான் நான் சொல்கிறேன்ல, 2006-11 11 இடைத்தேர்தலில் திமுக ஜெயிக்குது. கடைசி இடைத்தேர்தல் 1 வருஷத்துக்கு முன்னால் 2011 ஜெனரல் எலெக்ஷன் 10ல் டெபாசிட் போகுது அதிமுக. அடுத்த வருஷம் அந்த அம்மா அடிச்சு தூக்கின்னு வராங்க 150 சீட்டு, 23 சீட்டு வாங்கி திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல. அது எப்படி? இடைத்தேர்தல்கள் ஆளும் கட்சிக்கு விரோதமாக தாங்க கடந்த காலங்களில் வரும். அதான் ஜனநாயகத்துக்கு அழகு. இடைத்தேர்தல்களை எதிர்கட்சி ஜெயிக்கிறது தான் ஜனநாயகத்துக்கு சிறப்பு. அந்த ட்ரெண்ட் அப்படியே மாறிச்சு தமிழ்நாட்டில். கடைசியாக இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டில் ஜெயிச்சது கருணாநிதி சிஎம் இருக்கும்போது 99ல் அதிமுகவோட நத்தம் விஸ்வநாதன் அவர் ஜெயிச்சார். அதுக்கு பிறகு அவனும் ஜெயிக்கல. இந்த 19ல் வந்த அந்த 22 10 13 13 9லாம் லிஸ்ட்லேயே விடாதீங்க, அது ஜெனரல் எலெக்ஷன் கேட்டகரி. ஓகே டிடிவி தினகரன் ஜெயிச்சது அது வேற, அவ்வளோதான். மற்றபடி அவன் ஜெயிச்சான் சொல்லுங்க. நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. அவன் கோட்டையில், திமுக கோட்டையில் அதிமுக ஜெயிக்கும். ஓகே பணம் கவர்மெண்ட் கையில் இருந்ததுன்னா. இப்போ ஈரோடெல்லாம் வந்து ஏடிஎம்கே பேஸ்டியனுங்க, தனியாக நின்னாலே ஜெயிக்கும். ஆமாம். ஆனால் இந்த தடவை அத்தனை எதிர்கட்சியும் ஒன்றா சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா பணத்தால் இவன் அடிப்பான். போய் அரசு நிர்வாகம் கை கட்டி வேடிக்கை பார்க்கும், கை கட்டி வேடிக்கை பார்க்கும். அரசு எவ்வளோ பெரிய கட்சியோட கோட்டை, எவ்வளோ பெரிய கோட்டையாக இருந்தாலும் இதை வந்து காய்தல் உரத்தில் இல்லாமல் நான் சொல்கிறது குறைஞ்சபட்ச அறிவு உள்ளவனுக்கு மனசாட்சி உள்ளவனுக்கு தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இது க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. எலெக்ஷன் கமிஷனர் தான் நான் குறை சொல்லுவேன். ஈரோடு மாதிரி தேர்தலை ஸ்டாப் பண்ணியிருக்கணும். எப்போ நடந்தாலும் இதான வியாகியானம் தப்பு. எத்தனை தடவை நடத்தாலும் நிறுத்துடா, எத்தனை தடவை நடத்தாலும் திரும்ப திரும்ப நிறுத்து. பயப்படுவான். அடுத்த தடவை குறையும் டெபாசிட், அதாவது அந்த மணி ஃப்ளோ குறையும். இப்போ மணி ஃப்ளோவை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இது என்ன ஜனநாயகமா? இது ஓப்பன் ராபரிங்க. இது
மக்களை இந்த பணம் ஓம் பணம் ஏன் பணம், நாளைக்கு நம்ம தலையில் தான் இது விடியும் இல்லையா? கண்டிப்பா. ஒரு தொகுதியில் போய் 100 கோடி செலவு பண்ணுறான்னா இந்த பணம் இந்த கட்சிகளுக்கு எங்கேருந்து வருது? அப்போ எவ்வளோ தூரம் இவங்க கொள்ளடிக்கிறாங்க? 2 பேரும் நான் சொல்கிறேன், இவனை சொல்கிறதால அவனை சொல்ல, 2 பேருமே பவரில் இருக்கிறதால திமுக கேட்குறான். ஏடிஎம்கே ஒன்று ஓகே கிடையாது. இந்த பாவத்தை ஆரம்பிச்சது ஜெயலலிதா, தொடங்கி வச்சது அட்டூழியத்தை தொடங்கி வச்சது ஜெயலலிதா, இந்த அழிவு பாதையை தேர்ந்தெடுத்தது ஜெயலலிதா, அதுக்கு முன் நடத்துறது திமுக. அதுக்கு பிறகு அதை அமோகமாக கொண்டு போனவர் உலக தமிழின தலைவர் அண்ணன் டாக்டர் கலைஞர். அதுக்கப்புறம் அது ஃப்ரீ ஃபார் ஆல், எல்லா கட்சிகளுமே, எல்லா கட்சிகளுக்கும். தண்ணி குடிப்பாங்க ஏடிஎம்கே. இப்போ எலெக்ஷனை பாய்காட் பண்ணாலும் அசிங்கம், போனாலும் தோப்பாங்க, எப்படினாலும் கைக்கொல்லி கொட்டி சிரிப்பான் திமுககாரன். எனக்கு தெரிஞ்சு இவங்க போகக்கூடாது, கத்திரி போடான்னு விடணும். பட் எல்லா எதிர்கட்சியும் புறக்கணிக்கணும் இதை. இது ஏன்னா அவங்க இது சம்பந்தம் மீட்டிங் நடத்துறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு நெருக்கடி, ரிசல்ட் நெருக்கடி எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், எல்லா கட்சிக்கும் தெரியும் ரிசல்ட். பை எலெக்ஷன்ல நம்ம கிட்டே போக முடியாது. ஆமா, பை எலெக்ஷன்ங்கிற ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு. அவ்வளவுதான். பை எலெக்ஷன் டைனமிக்ஸ் நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, எஸ், ஆமா. 22 வருஷமா ஒரு தலைமுறை ஓடி போச்சு, இப்படி தானே பார்க்குறாங்க. இது என்ன நாடா இது? சுடுகாடுங்க. இவ்வளோ வாப்பனா காசு கொடுக்குறான், 100 கோடி செலவு பண்ணுறான். பை எலெக்ஷன், ஒரு பை எலெக்ஷன் 100 கோடி செலவு பண்ணுறான். இது ஜனநாயகம்? அது பேர் இது ஒரு கவர்மெண்ட்டா? இது ஒரு எலெக்ஷன், இது ஒரு எலெக்ஷன் ஒரு கேடா இதுக்கு? அது பேசாமல் ஆக்ஷன் விட்டு அவன் அதிகமாக கொடுக்குறான்னு அவனை கொடுத்துட்டு போயிடு. இதுக்கெல்லாம் ஒரு எதிர்வினை இருக்கும்ல. கண்டிப்பாக உங்கள் ஜனநாயகம் சபை குழிக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கும்ல. என்னது இது? இவ்வளோ கேவலமாக எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது. பை எலெக்ஷனில் எதிர்கட்சிகள் ஜெயிக்குது. ராஜஸ்தானில் 2023 டிசம்பரில் பிஜேபி ஜெயிக்குது. அதுக்கு அடுத்து நடந்த பை எலெக்ஷன் 4 தொகுதியில் காங்கிரஸ் ஜெயிக்குதுங்க. ஆமாம், அது எப்படி ஜெயிக்குது? அதான் ஜனநாயகம். இங்கே ஒரு இடைத்தேர்தல் 22 வருஷமாக ஒரு இடைத்தேர்தலில் கூட எதிர்கட்சி ஜெயிக்க முடியலன்னா அப்போ என்ன ஜனநாயகம் அது? அப்போ என்ன நடக்குதுங்க? மெட்டிகுலஸாக பணத்தை கொடுக்குறாங்க. அதில் வந்து 2 பேருமே வந்து வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கானுங்க. ஒரு தெருன்னா அந்த தெருவில் வந்து மொத்தம் 160 வீடு, 160 வீட்டில் 130 வீடு தான் ஓட்டு போடும். 30 பேர் வர மாட்டான். அந்த 130ல் வந்து 90 பேர் வந்து நமக்கு போடுவான். யாருக்கு? அது அண்ணா, நம்ம எதிர்கட்சிக்கு போடுவோம் அண்ணா திமுகவுக்கு. 40 பேர் தான் திமுகவுக்கு போடுவோம். அந்த 40 பேருக்கு ஃபுல்லாக கொடுத்துரு. இந்த 90 பேரில் ஒரு 40 பேருக்கு கொடு. இப்படி மெட்டிகுலஸாக மிலிட்ரி வைஸ் பிளானிங்னுவாங்கல்ல, மிலிட்ரி ப்ரொசஷனில் காசை கொடுக்குறான். இல்லை 130 பேருக்கும் அல்றா, எல்லாருக்கும் கொடுறா காசுன்றான். காசெல்லாம் அடிச்சிடறான். அப்புறம் ஜனங்களை எங்களுக்கு கொடுக்கலன்னு சாலை மறியல் லெவலில் போகுது. புதுக்கோட்டையில் 2012 மக்களை வந்து டேம் பண்ணிட்டான்வாங்க. காசு வாங்குறது உங்களுக்கு பயங்கரமாக ட்ரெயின் ஆகிட்டு. பாவ்லோவியன் தியரின்னு ஒன்று உண்டு. இந்த நாய்க்கு வந்து கொடுக்கும்போது வந்து ஜொல்லு ஒழுங்கும். அதை வச்சு காமிச்சு அது ஒரு சயின்டிஃபிக்காகவே ஒரு தியரி உண்டு, பாவ்லோவியன் தியரி. மக்களை வந்து அதுக்கு பழக்கப்படுத்திட்டான். ரைட் ராயலாக வந்து கேட்குறான், எனக்கு துட்டு கொடுங்க. எங்கே வந்து நிற்குது உங்கள் ஜனநாயகம்? கொடுக்கலன்னா சாலை மறியல் நடக்குது. எஸ், அப்போ மக்களையே பழக்கப்படுத்தியாச்சு. இன்னொன்று, என் தொகுதியில் இடைத்தேர்தல் வராதா, எம்எல்ஏ சாக மாட்டானான்னு கூட்டு பிரார்த்தனைலாம் நடக்குதுன்னுவாங்க. இல்லை, உண்மை. இதெல்லாம் நான் ஜோக்கு சொல்லலை. இதெல்லாம் வந்து நடக்குது. ஓகே, திருமங்கலம் ஃபார்முலான்னு 2009 ஜனவரியில் பண்ணும்போது அங்கே இதை மாதிரியான பேச்சுக்கள் தான். என் தொகுதியில் இடைத்தேர்தல் வராதா, உன் தொகுதியில் இடைத்தேர்தல் வராதா. ஏன்னா மக்களை எங்கே கொண்டு வந்து இவங்க 2 பேர் நிறுத்திட்டானுங்கன்னா, ரைட் ராயலாக கேட்குற இடத்துல வந்து நிறுத்திட்டாங்க. காசு கொடுத்தா நீ குடு, ரைட் ராயலாக கேட்குற, நீ கொள்ளடிக்கிறல குடுறான்றாங்க. இவங்க விரும்புகிறானுங்க அதை. 2 கட்சியும் அதை விரும்புகிறான். இவனுக்கு கோவம் வரல, விரும்புகிறான். நல்லது, நீ காசு என்கிட்ட கேட்க வந்துட்டினாலே நீ எனக்கு அடிமை, காசுக்கு நீ விலை போக ஆரம்பிச்சோன்னா 2 பேரும் அதை விரும்புகிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழலை தான். அதனால் இந்த இடைத்தேர்தலை பற்றி பேசுறதுன்றது வந்து டைம் வேஸ்ட். அவ்வளோ. மிக்க நன்றி சார். நன்றி.